அன்பான தமிழ் உள்ளங்களே, உங்களை டிவைன் லைட் டேரோ டெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வர வைக்கிறேன். நாம் இன்றைக்கி இந்த ரீடிங்கில் பார்க்க போகிறது உங்களோட லவ் கனெக்ஷனில் என்ன நடந்துகிட்ருக்கு. இது ஒரே ஒரு பையன் தான், நான் இல்லை, ஒரே ஒரு சிங்கிள் ரீடிங் தான். ஸோ ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ் பிக் அப் த எனர்ஜி ஆஃப் த கலெக்டிவ், பிக் அப் த எனர்ஜி ஆஃப் த கலெக்டிவ் regarding their love situation. Pick up the energy of the collective, pick up the energy of the collective spirits. Pick up the energy of the collective spirits. Pick up the energy of the collective spirits. Please spirits, pick up the energy of the collective. Oh, celebration, door to personal healing. ஏதோ ஒரு விஷயம் செலிப்ரேட் பண்ண போகிறீங்க. மேபி வேலண்டைன்ஸ் டே பக்கம் வரனால நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்றா செலிப்ரேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு செலிப்ரேஷனில் நீங்கள் ரெண்டு பேரும் திரும்ப சந்திக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு ஈவெண்ட்டை செலிப்ரேட் பண்ணலாம். சம் கைண்ட் ஆஃப் அதாவது ஒரு சோஷியலைஸ் ஆகிற சிச்சுவேஷன் அது ரீசெண்டாக இருக்குது. யாரோ ஒருத்தங்க எதர் மானாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக பழைய விஷயங்கள்லேருந்து ஹீல் பண்ணிட்டு வராங்க. கூடிய சீக்கிரம் நீங்கள் எங்கேயோ ஒரு இடத்துல சந்திக்க போகிறீங்க, இல்லை உங்கள் சந்திப்பு நடக்கும். அது பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாக ஒரு பப்ளிக் பிளேஸ், அதாவது ப்ரைவேட்டான சந்திப்பாக இருக்காது. நெக்ஸ்ட் மீட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சோஷியலைஸ்டு சிச்சுவேஷன் தான். எங்கேயாவது திடீர்னு பார்ப்பீங்க, நீங்கள் எங்கேயாவது போவீங்க, அவங்க எங்கேயாவது வருவாங்க. எதாச்சியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்கள சந்திக்கிற வாய்ப்பு கிடைக்கலாம். இந்த சன் பிளாக்கேஜாக வருது. ஏன் அப்படின்னா நீங்கள் எதோ இந்த ஆணாவது சரி, பெண்ணாவது சரி, ஏதோ ஒரு விஷயத்துலேருந்து வெளியில் வந்துட்டுருக்காங்க. மேபி அது ஏதாவது ஒரு ஒர்க் ரிலேட்டடான கான்ட்ராக்டாக இருக்கலாம், இல்லைனா பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஏதோ ஒரு விஷயம், மேபி பாஸ்ட் லைஃப் கர்மாவாக கூட இருக்கலாம். ஏன்னா கான்ட்ராக்ட் கர்மாவையும் தான் ரெப்ரசன்ட் பண்ணுது. அந்த விஷயத்தில் இருந்து அவங்க கொஞ்சம் வெளியில் வந்துட்டுருக்காங்க. ஸோ இதுதான் இந்த ரீடிங்கோட, அதாவது இந்த சிச்சுவேஷனோட ப்ரெசன்ட் எனர்ஜி. நம்ம ஃபர்தராக அதை கிளாரிஃபை பண்ணலாம். ரொம்ப ஸ்பெசிஃபிக் மெசேஜஸ் இருக்கா அப்படின்னு. இப்போதைக்கு இதுதான் இந்த எனர்ஜி, அதாவது கலெக்டிவோட எனர்ஜி செக்இன் பண்ணிங்க அப்படின்னா சன் பிளாக்கேஜ் ஆக்குது கண்டிப்பாக பேட் எனர்ஜி கிடையாது. உங்கள் சந்தோஷம் தடுக்கப்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னா நீங்கள் எடுக்க வேண்டிய ஆக்ஷன் ரொம்ப ஸ்லோவாக எடுத்துகிட்ருக்கீங்க. அடுத்தது ஒரு விஷயத்துலேருந்து வெளியில் வந்துட்டுருக்கீங்க. அதனால தான் உங்கள் சந்தோஷம் இப்போது பாதிக்கப்பட்டிருக்கு, இல்லைனா தடுக்கப்பட்டிருக்கு. உங்களால் அந்த முழுமையான சந்தோஷத்தை அனுபவிக்க முடியுமா இப்போ அப்படின்னா இந்த கனெக்ஷனில் இல்லை. உங்களோட சந்தோஷம் இல்லைனா உங்களோட யூனியன், மேபி இந்த பெண் ஆண்கிட்டேருந்து தடுக்கப்பட்டிருக்கலாம். ஏதோ ஒரு விஷயத்தில் ஏதோ ஒரு தடை, உங்களால் சந்தோஷமாக இருக்க முடியலங்கிறது தெளிவாக இந்த கலெக்டிவ் ரீடிங்லேருந்து இருக்குது. இப்போ பார்க்கலாம் இன்டெப்த் உங்கள் எனர்ஜி என்ன, உங்கள் எனர்ஜி என்னன்னு பார்க்கும்போது இது யாரோட எனர்ஜி நமக்கு தெரிஞ்சிடும். Please spirits, pick up the collective energy spirits, pick up the collective energy spirits, pick up the collective energy spirits please. பெண் பார்த்தீங்கன்னா ஸ்டார். அப்புறம் அவங்களோட ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட கரியர், இல்லைனா அவங்களோட ஃபோக்கஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ வேற ஒரு விஷயத்தில் இருக்குது. இந்த கனெக்ஷனுமே அவங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, எக்ஸ்ட்ரா டெரிட்டோரியல் திங் மாதிரி தான். அதாவது இந்த உலகம் தாண்ட ஒரு விஷயமாக தான் இந்த காதலையும் அவங்க பார்க்கலாம். ப்ளீஸ் கிளாரிஃபை திஸ் ஃபெமினின் எனர்ஜி ஸ்பிரிட்ஸ் ப்ளீஸ் கிளாரிஃபை திஸ் ஃபெமினின் எனர்ஜி ஃபார் த கலெக்டிவ், ஃபெமினின் எனர்ஜி ஃபார் த கலெக்டிவ் ஸ்பிரிட்ஸ் ப்ளீஸ், ஃபெமினின் எனர்ஜி ஃபார் த கலெக்டிவ், ஃபெமினின் எனர்ஜி ஃபார் த கலெக்டிவ் ஸ்பிரிட்ஸ். அவங்க பயங்கர ஃபோக்கஸ்டாக இருக்காங்க போல் அவங்களோட ஒர்க்கில் இல்லைனா கரியரில். ஃபெமினின் எனர்ஜி ஃபார் த கலெக்டிவ் ஸ்பிரிட்ஸ் ப்ளீஸ் ஃபெமினின் எனர்ஜி. பார்த்தீங்கன்னா ஃபெமினின் எனர்ஜி அந்த பிளாக்கில் அந்த பஞ்ச் ஆஃப் கார்ட்லேருந்து ஒரு கார்டு கூட வெளியில் வரல. ப்ளீஸ் கிளாரிஃபை த மேல் எனர்ஜி ஆஃப் த கலெக்டிவ், மேல் எனர்ஜி ஆஃப் த கலெக்டிவ் ஸ்பிரிட்ஸ். பார்த்தீங்கன்னா மேல் எனர்ஜி கிளாரிஃபை ஆகுது. ஸோ ஃபெமினின் எனர்ஜி ஸ்பிரிட்ஸ் கிளாரிஃபை பண்ண விரும்பல. அவங்க ஷீ இஸ் பிகமிங் த ஸ்டார். அதனால் அங்கே கிளாரிஃபிகேஷனே தேவையில்லை. ஸோ ஃபெமினன்ஸ் யூ ஆர் இந்த ரைட் பாத், அதை தான் சொல்லுது. இந்த ஆணுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆண் எனர்ஜி இந்த பெண்ணை ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க. அடுத்தது நீங்கள் இந்த கனெக்ஷனையோ இல்லை இந்த காதலையோ விட்டு தர தயாராக இல்லை.
நீங்கள் பேலன்ஸ் கொண்டு வர வாழ்க்கையில் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் பேலன்ஸ் எவ்வளோ வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வரீங்களோ அவ்வளோ சீக்கிரம் வந்து உங்களுக்கு உங்களோட லக் உங்கள் சைடாக திரும்ப வரும். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது செல்ஃப் லவ் அண்ட் செல்ஃப் ஃபுல்ஃபில்மெண்ட். உங்களை பற்றி நீங்கள் ரொம்ப நல்லா ஃபீல் பண்ண ஆரம்பிங்க. எல்லாமே அதில் தான் இருக்குது. இந்த கனெக்ஷன் கிரவுண்ட் ஆகிறதும் அதில் தான் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபெமின் எனர்ஜி ரொம்ப என்ன சொல்கிறது கிரவுண்டடாக இருக்காங்க. அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே நான் இங்கே பார்க்கல. ரொம்ப பியூட்டிஃபுல்லான எனர்ஜியாக இருக்குது. அடுத்தது இந்த ஆண்களுக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட போராட்டத்தை விட முடியாது. போராடி தான் வெற்றி பெற முடியும். இந்த காதல்லையும் சரி, இந்த கனெக்ஷன்லேயும் சரி. அடுத்தது நீங்கள் இப்போ உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டியது பேலன்ஸ். நீங்கள் ரொம்ப இம்பேலன்ஸ்டாக இருக்கீங்க. அப்புறம் 5 ஆஃப் கப்ஸ். இந்த கனெக்ஷனையும் இந்த காதலையும் ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க. நீங்களே வந்து என்ன சொல்கிறது ஃபோக்கஸிங் ஆன் ஸ்பில்ட் மில்க் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கை தவறி போனதையே நினச்சி கவலைப்படுறது. இந்த கனெக்ஷன் இப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு, நான் இப்படி மிஸ் பண்ணிட்டேன், அவங்க இப்படி மிஸ் பண்ணிட்டேன், நான் இப்படி பண்ணியிருக்கணும், அப்படி பண்ணியிருக்கணும், இப்படி பண்ணாமல் விட்டுட்டேன். அதெல்லாம் பாஸ்ட்டை வந்து பாஸ்ட்டில் விட்டுருங்க. இப்போ ப்ரெசென்ட்டில் நீங்கள் போட வேண்டிய சண்டை நிறைய பாக்கி இருக்குது. ஸ்பிரிட்ஸ் அதான் சொல்கிறாங்க. அந்த பழசுலேயே நினச்சிட்டு அங்கே டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம். டைம் இஸ் வெரி ப்ரீஷியஸ். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த சந்தோஷம் வந்து உங்களுக்கு பிளாக்கேஜாக தான் இருக்கும். ஸோ இந்த மாஸ்குலினுக்கு வரும்போது கைடன்ஸ் என்னென்னா இந்த பழசையே யோசிச்சு இப்படி பண்ணிக்கலாம் அப்படி பண்ணி அதை நீங்கள் பழசை போய் மாற்ற முடியாது. அடுத்தது நீங்கள் போராடி தான் வெற்றி பெறணும். உங்கள் போராட்டம் வந்து ரொம்ப டெஸ்டிங்காக இருக்கும். என்ன சொல்கிறதுனா உங்கள் பொறுமையும் உங்களோட தைரியத்தை எல்லாத்தையுமே சோதிக்கும். ஆனால் உங்களால் இதில் வந்து வெற்றி பெற்று இந்த காதலை அடைஞ்சிட முடியும். அதுக்கு இப்போ உங்களுக்கு தேவை பேலன்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையை ஒரு திசையை நோக்கி இந்த காதலை நோக்கி எடுத்துகிட்டு போக ஆரம்பிக்க உங்களுக்கு லக்கு வந்து உங்களை நோக்கி வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் தயவு செஞ்சு உங்களோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸ்லேயும் செல்ஃப் லவ்லேயும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அடுத்தது கெட்ட விஷயங்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அங்கே அந்த இடத்துல நின்று உங்கள் எனர்ஜியை வந்து ட்ரெயின் பண்ணிக்க வேண்டாம். இது அதை தான் சொல்லுது. ஒரு விஷயம் கெட்டதுன்னா நம்ம அங்கேயே நின்று அங்கே இருக்க நம்மளோட எனர்ஜியை ட்ரெயின் பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த இடத்த விட்டு காலி பண்ணி கூட அந்த சண்டையை நம்மளால் போட முடியும். அதாவது என்ன இது எக்ஸாக்டாக மீன் பண்ணுதுன்னா உள்ளுக்குள்ளேருந்து சண்டை போட வேண்டாம். அங்கே எனர்ஜி உங்களுக்கு சரியில்லையா, கம் அவுட். உங்கள் எனர்ஜியை கிளென்ஸ் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு போதுமான வழிகாட்டுதலும் போதுமான சக்தியும் கிடைக்கும். அப்போ உங்களால் போராடி வெற்றி பெற முடியும். அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா 4 ஆஃப் ஸ்வோர்ட்ஸ். உங்களுக்கு இப்போ தேவை வந்து ஒரு ரெஸ்டிங், ஒரு புரியுது ரிஃப்ளெக்ஷன்னு சொல்லுவோம். நடந்ததை யோசித்து பார்க்குற ஒரு தன்மை வேணும். அதுக்கு உங்களுக்கு ரெஸ்ட்டு வேணும். திரும்ப அதில் உழந்துட்டே இருந்தீங்கன்னா அந்த ரெஸ்ட் எடுத்துகிட்டு உங்களால் அடுத்த விஷயத்தை பற்றி யோசிக்க முடியாது. அதனால தான் ஸ்பிரிட் சொல்கிறாங்க நீங்கள் பழசையே கட்டிட்டு அழுக வேண்டாம். அதுலேருந்து வெளியில் வந்து உங்களோட செல்ஃப் லெவலில் ஃபோக்கஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த காதலை சீக்கிரமாக உங்களால் கிரவுண்ட் பண்ணிட முடியும். லக்கு வந்து உங்களுக்கு ஃபேவராக இருக்குது. அதாவது நம்ம வாய்ப்பு வந்து நம்ம கதவை தட்டும்போது உங்களோட பிளாக்கேஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா 5 ஆஃப் பென்டிகல்ஸ். நீங்கள் வந்து இப்போது இந்த ஆணுக்கு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இந்த பெண்ணோட எனர்ஜியில் எந்த பிளாக்கேஜும் இப்போ இல்லை. இந்த ஆணுக்கு தான் வந்து ஃபினான்ஷியலாக ஒரு பிளாக்கேஜ் இருக்குது. ஆனால் இந்த ஆண் எனர்ஜி திரும்பவும் இதே எனர்ஜியை தான் இங்கே ரிஃப்ளெக்ட் பண்ணுறாங்க. பார்த்தீங்க அப்படின்னா கவுந்து படுத்திருக்காங்க. கடவுள் வந்து ஒரு பெரிய சாவியும் இங்கேயே வச்சுருக்காரு. அந்த சாவியை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு சிம்பிளும் இருக்குது. பட் நீங்கள் தலையை நிமிர்ந்து பார்த்தா தானே இந்த சாவி இருக்கிறது. இந்த கதவில் ஒரு சாவி துவாரம் இருக்குது. அதை போட்டு நம்மளால் திறந்து வெளியில் போயிட முடியும்னு பார்க்க முடியும். நீங்கள் திரும்ப இதே எனர்ஜி தான் ரிஃப்ளெக்ட் பண்ணுறீங்க. இந்த ஆண்கள் வந்து கவிழ்ந்து போன கப்பல்லே பார்த்துட்ருக்கீங்க. அந்த கப்பலில் உடஞ்சி போன கப்பலில் இருக்க ஒரு துரும்பை பிடிச்சிட்டு எப்படி கரை சேர்றதுன்னு பார்க்குற மாதிரி இல்லை. ரொம்ப நேரம் கடலில் உங்களால் இருக்க முடியாது. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. கடலில் முழுகிடுவீங்க. ஸோ அந்த துரும்பு கையை விட்டு அந்த துரும்போ கட்டையோ அலை அடிச்சுட்டு போகிறதுக்கு முன்னாடி அந்த துரும்பை பிடிச்சிடணும். அதுதான் புத்திசாலித்தனம். இல்லை நான் சோகமாக இருக்கேன், என் கப்பல் உடஞ்சிருச்சு அப்படின்னீங்க அந்த கப்பலோடு சேர்ந்து நீங்கள் ஆழ்கடலுக்கு தான் போவீங்க. யாரும் அங்கே உதவிக்கு இருக்க மாட்டாங்க. உதவி மிதந்து நம்மக்கிட்ட வரும்போதே உதவியை பிடிச்சிக்கணும். அதுதான் புத்திசாலித்தனம். அதுதான் யூனிவர்ஸோட கைடன்ஸும் கூட. ஸோ நீங்கள் வந்து ரொம்ப அப்செட்டாக இருக்கீங்க. உங்கள் ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனில் இருக்க அந்த அப்செட்டை வந்து வெளியில் வாங்க. நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். உங்களுக்கு சப்போர்ட்டிவ் எனர்ஜி இருக்காங்க. இந்த பெண் வந்து உங்களுக்கு பெரிய சப்போர்ட் ஆண்களுக்கு. ப்ளீஸ் பிளாக்கேஜஸ் ஃபார் த கலெக்டிவ் ஸ்பிரிட்ஸ். Blockages for the collective spirits in their love life. Blockages for the collective in their love life. What are the blockages?
பட் இது எனக்கு கையில் வரல. உங்களோட ஸ்டேட்டஸும் உங்கள் ஸ்டேட்டஸ் இது எல்லாத்தையுமே ரெப்ரசன்ட் பண்ணுது. உங்கள் சோஷியல் ஸ்டேட்டஸ், உங்களோட வெல்த், அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபேமிலியில் உங்களுக்கு இருக்கிற ரெக்கக்னேஷன், ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, அப்புறம் பார்த்திங்கன்னா கல்யாணம், இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு பொசிஷன், அத்தாரிட்டி, ஜஸ்டிஸ், ஒரு கெட்ட விஷயங்களுக்கான ஜஸ்டிஸ், அப்புறம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், இது எல்லாத்தையுமே ரெப்ரசென்ட் பண்ணுது. இதுவுமே உங்களுக்கு தடையாக தான் இருக்குது. நீங்கள் ஏதாவது ரூல்ஸ் மீறி இருக்கீங்க, இல்லை உங்களுக்கு ஏதாவது ஃபேமிலி ப்ராப்ளம் இருக்கலாம். இது எல்லாமே தடையாக தான் வருது இந்த கனெக்ஷனுக்கு. ஸோ அதனால் அது கையை விட்டு வரல, அந்த தடையை உங்களால் ஈஸியாக ஹேண்டில் பண்ணிட முடியும். இட் இஸ் நாட் கோயிங் டு அஃபெக்ட் திஸ் கனெக்ஷன். பிளாக்கேஜஸ் ஸ்பிரிட்ஸ், blockages for this collective reading. What are the blockages, spirits? What are the blockages, spirits? பெருசாக blockages இல்லை, மணி மட்டும்தான் blockage. ப்ளீஸ் spirits. இது வந்து ஆக்சுவலாக கைடன்ஸ், பிளாக்கேஜ்னு சொல்ல முடியாது. ஓ, ஸ்பெல் ஒர்க். ரெண்டு விஷயம் நான் இங்கே பார்க்குறேன். ஒன்று என்ன அப்படின்னா ஸ்பெல் ஒர்க். இந்த ஸ்பெல் ஒர்க் எதுக்கு நடக்குது அப்படின்னா உங்களோட பணத்தை காலி பண்ண. நீங்கள் வந்து இந்த பவர்ஃபுல்லாக இந்த கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ் பொசிஷனில் இருக்கக்கூடாது அப்படின்னு ஸ்பெல் ஒர்க். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸை மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறீங்க. இந்த எனர்ஜியை நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு பண்ணாதீங்க. தட் இஸ் நாட் கோயிங் டு ஒர்க் அவுட். ஏன் அப்படி சொல்கிறேன்னா இங்கே டெத் அண்ட் ரீபர்த் இருக்குது. நீங்கள் இப்போ ப்ரெசென்ட் இருக்க சுச்சுவேஷனில் உங்களால் இந்த கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ் எனர்ஜியை மேனிஃபெஸ்ட் பண்ண முடியாது. இட் இஸ் நாட் கோயிங் டு ஒர்க் அவுட். இது ஏன் அப்படின்னா ரெண்டு விஷயமே இது ரிஃப்ளெக்ட் ஆகுது. யாரோ ஒருத்தங்க வந்து பயங்கரமாக உங்களுக்கு ஸ்பெல் ஒர்க் எல்லாத்தையும் நீங்கள் வந்து திரும்ப அந்த ஃபினான்ஷியல் பிட்ஃபால்னு சொல்கிறோம், அந்த லாஸில் சுற்றி வரணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்பெல் ஒர்க் பண்ணுறாங்க. அந்த இடத்துல உங்களால் கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ் மேனிஃபெஸ்டேஷன் பண்ண முடியுமானா கண்டிப்பாக முடியாது. தட் இஸ் நாட் கோயிங் டு ஒர்க். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டெத் அண்ட் ரீபர்த் அண்ட் 5 ஆஃப் சோர்ட்ஸ் அண்ட் சேரியாட். உங்களது கைடன்ஸ் வந்து ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்குது, ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்குது. ஏன் அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு இந்த ஃபினான்ஷியல் லாஸ் சுச்சுவேஷன் போயிட்டுருக்கலாம். அதனால தான் கடவுள் வந்து இன்றைக்கி ரீடிங்லேருந்து பெண்களை தள்ளி வச்சுட்டாங்க. இந்த ரீடிங் ஃபுல்லாக ஆண்களுக்கு தான், அதுவும் காதல் கனெக்ஷனில் இருக்க ஆண்களுக்கு தான். இந்த காதலை நீங்கள் கை சேர்க்கணும் அப்படின்னா நீங்கள் இப்போ புரிஞ்சிக்க வேண்டியது ஒன்று தான். நீங்கள் இருக்க இப்போ ப்ரெசண்ட் சுச்சுவேஷனில் உங்களால் இந்த மேனிஃபெஸ்டேஷன் பண்ண முடியாது. யூ ஹாவ் டு எண்ட் சம்திங் டு கிரியேட் சம்திங். நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்த முடிக்கணும். அது வேலையாக இருக்கலாம், இல்லை ஃபேமிலி சுச்சுவேஷனாக இருக்கலாம், இல்லை ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட்டாக இருக்கலாம், இல்லைனா பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். அது பிரேக் பண்ணிட்டு இங்கே வரீங்க அப்படின்னா யூ ஹாவ் டு எண்ட் தேர் அண்ட் தென் பிகின் வித் திஸ் நியூ கனெக்ஷன். இல்லை அப்படின்னா ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் அப்படின்னா நீங்கள் அந்த ஜாபை விட்டுட்டு வேறு ஜாப் தேடி வந்தால் தான் உங்களால் இந்த கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ் எனர்ஜியை மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். இல்லைன்னா பண்ண முடியாது. அதனால தான் உங்களுக்கு குழப்பம். ஏன்னா நீங்கள் சீரியஸாக சின்சியராக மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஏன் ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு நீங்கள் குழப்பிட்டு இருந்தீங்க அப்படின்னா இதுதான் உங்களோட கர்மா. என்னென்னா அந்த இடத்த விட்டு காலி பண்ணணும் அப்படிங்கிறது தான் கர்மா. ஏன் அப்படின்னா ஃப்யூச்சரில் இந்த கனெக்ஷன் கிரவுண்ட் ஆகிறதுக்கு அது செட் ஆகாது. இட்ஸ் வெரி சிம்பிள். அந்த இடம் உங்களுக்கு ஃப்யூச்சருக்கு செட் ஆகாது, அவ்வளோதான். ஸ்பிரிட்ஸ் வந்து உங்களுக்கு டைரெக்டாக சொல்லி பார்த்தாங்க, இன்டைரக்டாக சொல்லி பார்த்தாங்க. யூ ஆர் நாட் லிசனிங். அதனால தான் உங்களுக்கு ஃபினான்ஷியல் லாஸ். யூ கேன் நாட் மேனிஃபெஸ்ட் திஸ் உங்களால் இந்த கிங் ஆஃப் பென்டிகிள்ஸ் எனர்ஜியை இப்போ இருக்க பிளேஸில் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியாது. அது மேனிஃபெஸ்ட் ஆகாது. அப்புறம் திரும்ப இந்த குழப்பமான சைக்கிள் தான் சுற்றி வருவீங்க. நான் ஏன் அவ்வளோ ப்ராமிசிங்காக சொல்கிறேன்னா நீங்கள் அந்த இடத்த விட்டு, அதாவது ஒரு எண்டிங் முடிச்சுட்டு நீங்கள் புதுசாக ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சிங்கன்னா இதுதான் உங்கள் வாழ்க்கை. நீங்கள் வாழ்க்கையை கிக் ஸ்டார்ட் பண்ணணும், வேகமாக ஆரம்பிக்கணும். டைம் லைனை ட்ராக் பண்ணாதீங்க, டைமை இழுக்காதீங்க. யூ ஆர் கோயிங் டு லூஸ் யுவர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். உங்களுக்காக ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி காத்துட்டு இருக்குது. ஸோ இங்கே இருக்க இடத்துலையே கட்டிட்டு அழுதுட்டு இருந்தீங்கன்னா யூ ஆர் கோயிங் டு மிஸ். யூ ஹேவ் டு டேக் ரிஸ்க். நீங்கள் எடுக்க போகிற ரிஸ்கோட அளவை பொறுத்து தான் உங்களோட ஃப்யூச்சர் லைஃபோ, இந்த ப்ராமிஸ்டு கனெக்ஷனோ, இந்த ப்ராமிசிங் ஃப்யூச்சரோ உங்களுக்கு இருக்க போகுது. நீங்கள் இப்போது பண்ண வேண்டியது ஒரு விஷயத்தை முடிச்சுட்டு புது விஷயத்தை ஆரம்பிங்க. அது இந்த காதலாக இருந்தாலும் சரி, உங்கள் பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, இப்போ இருக்க இடத்துல உங்களால் சாதிக்க முடியாது. உங்களோட இன்னொரு கைடன்ஸ் ஆண்களே, பிளாக்கேஜ் யூ ஹேவ் டு நீங்கள் போய் சொல்லணும். நைட் ஆஃப் கப்ஸ் வந்து கப்பை கையில் பிடிச்சிட்டு குதிரை வச்சுட்டு உட்காந்துருக்குதே உங்களுக்கு பிளாக்கேஜ் தான். யூ ஹாவ் டு கோ அண்ட் சே. நீங்கள் வந்து இங்கே ஒரு இடத்துல ரெடியாகி ப்ரிப்பேர் ஆகி வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க. யார் வருவா?
நீங்கள் தான் காதலை நோக்கி போகணும். நீங்கள் உட்காந்துருக்கிறது யாருக்கு தெரியும் நீங்கள் சொல்லணும். அட்லீஸ்ட் அந்த மெசேஜாவது பாஸ் பண்ணணும். இல்லை ஒரு ட்ரிப் எடுங்க. மேபி இது வந்து உங்களுக்கு ஒரு ட்ரிப் எடுத்துகிட்டு போங்கன்ற அட்வைஸாக கூட இருக்கலாம். அந்த ட்ரிப்பை நீங்கள் போஸ்ட்போன் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னா இன்னொரு கைடன்ஸ், டேக் த ட்ரிப். அதுதான் நீங்கள் வந்து இந்த கனெக்ஷனை கிரவுண்ட் பண்ணுறதுக்கு அதுதான் ஒரே வழி. அப்புறம் நீங்கள் பார்த்தீங்க இது வந்து அவுட்கம் இல்லைனா வந்து கைடன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேக் அ சாய்ஸ். உங்களுக்கு வந்து பல ஆப்ஷன்ஸ் இருக்கலாம், பல வழிகள் தெரியலாம். ஒரு வழியை தேர்ந்தெடுத்து போகணும். அந்த ஒரு வழி என்ன அப்படின்னா இந்த பெண். உங்களுக்கு வந்து இங்கே ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குது. நான் என்ன சொல்லலைன்னா பல பெண்கள் சொல்ல கிடையாது. இந்த பெண்ணை ரீச் ஆகிறதுக்கு உங்களுக்கு ஒரு வழி தான் இருக்குது. கடவுள் வந்து உங்களுக்கு பல வழி காமிச்சாலும் ஏதாவது ஒரு வழியை தேர்ந்தெடுத்து அதில் முடிவு பண்ணி அது ஸ்டெப் எடுங்க. உங்களுக்கு என்ன குழப்பங்கள் இருக்கும் அப்படின்னா, நேரில் போய் பேசுகிறதா, இல்லை லெட்டர் கொடுக்குறதா, ஃபோன் பண்ணுறதா, இல்லை வேறு ஏதாவது தூது அனுப்புகிறதா, இல்லை ஒரு ட்ரிப் போகிறதா, இல்லை ஒரு கிஃப்ட் கொடுக்குறதா அப்படின்னு உங்களுக்கு பல குழப்பங்கள் இருந்ததுன்னா எதை வேணால் செய்யுங்க. உங்களோட காதல் ஏற்றுக்கொள்ளப்படும். உங்களுக்கு கவலையே வேண்டாம். ஐ கேரண்டி யூ தட். ஏன் அப்படின்னா இங்கே உங்களுக்காக காத்துட்ருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா எம்ப்ரஸ். அவங்களுக்கு ஏற்கனவே தெரியும், அவங்களுக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் தான் அவங்களோட ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி, நீங்கள் தான் அவங்களோட அதர் ஹாஃப், எல்லாமே அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு பல குழப்பம் இருந்திருக்கலாம், ஆனால் இப்போது இல்லை. அவங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க. நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம் அவங்களுக்கு குழப்பம் இருக்குது, நம்மளை தேர்ந்தெடுப்பாங்களா அப்படின்னு குழப்பம் இருக்கலாம். இல்லை, ஷீ இஸ் குயின் ஆஃப் சோல்ஸ். அவங்களுக்கு தெரியும் யாருக்கு அவங்களோட காதலை கொடுக்கணும்னு, யார் அவங்கள நோக்கி வருவாங்கன்னு தெரியும், அவங்களுக்காக காத்துட்ருக்குன்றது எப்படின்னு தெரியும், எப்படி அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுன்னு தெரியும். அதே சமயம் நீங்கள் தப்பாக போனீங்க, இல்லை ஒரு கிளாரிட்டி இல்லாமல் போனீங்க அப்படின்னா உங்களையே அவங்க கேள்வி கேட்கவும் குத்தி கிழிக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ போகும்போது தெளிவாக போங்க. பட் நீங்கள் எந்த வழியை தேர்ந்தெடுத்து போனாலும் உங்கள் காதல் உங்களுக்காக காத்துட்டு இருக்குது. இந்த நியூ பிகினிங் கண்டிப்பாக இங்கே இருக்குது. நீங்கள் வரப்போகிறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் எப்படி வந்தாலும் அதை ஏற்றுக்கக்கூடிய மனநிலைமையில் அவங்க ஆல்ரெடி இருக்காங்க. ஸோ இதுதான் உங்களோட கைடன்ஸ், இல்லைனா இதுதான் அவுட்கம் ஆஃப் உங்களோட லவ் சிச்சுவேஷன். ஸோ உங்கள் லவ் சிச்சுவேஷனோட அவுட்கம் ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்குது. நீங்கள் குழம்பிட்டு இருக்கிறது உங்களோட ஃபினான்ஷியல் சிச்சுவேஷனில் அப்படின்னா நீங்கள் அங்கே இருக்கிற இடத்துலேருந்து உங்களுக்கு எந்த அவுட்கமும் வராது. இடத்த காலி பண்ணுங்க அப்படிங்கிறது தான் கைடன்ஸ். நீங்கள் எந்த விஷயம் எந்த மாதிரி போனாலும், வேஷம் போட்டுட்டு போனாலும், வேஷம் போடாமல் போனாலும், நேராக போனாலும், வண்டியில் போனாலும், நடந்து போனாலும் உங்கள் காதல் உங்களுக்காக காத்துட்ருக்கு. ரொம்ப ரொம்ப சிம்பிள், அவ்வளோதான். அந்த காதல் உங்களை ஏற்றுக்குமானா கண்டிப்பாக ஏற்றுப்பாங்க. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. உங்கள் வரவுக்காக தான் அவங்க காத்துட்ருக்காங்க. ஸோ இப்போ உங்களோட சாய்ஸ், உங்களோட வழியை நீங்கள் எந்த வழியை வேணால் தேர்ந்தெடுத்து போகலாம். Please spirits, what is the outcome of this collective situation? Outcome of this collective situation, spirits, anything else? Outcome of this collective situation. Multitasking. Page of Swords. இந்த ஹான் வந்து ஓகே, இது என்ன சொல்லுதுன்னா, பேஜ் ஆஃப் சோர்ஸ் வந்து ரெண்டு விஷயம் சொல்லுது. இந்த பேஜ் ஆஃப் சோர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த 7 of Cups அப்படிங்கிற இந்த கார்டை வந்து டிஸ்டர்ப் பண்ணுது. ஸோ இது வந்து டிவைன் கைடன்ஸ் டு மாஸ்குலின் எனர்ஜி. நீங்கள் ஒரு தெளிவோட தாராளமாக எப்படி வேணால் போகலாம். ஒரு கத்தி முனையில் நடந்து கூட போகிற மாதிரி போகலாம். பட் போங்க, உங்களால் இந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணி போயிட முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா பல ஆப்ஷன்ஸை ஒரு கையில் பிடிச்சிட்டு அவங்க இன்னொரு வேலையை கையில் பார்த்துட்ருக்காங்க. அப்படி தான், அதுதான் இந்த சாய்ஸ்க்கான கிளாரிட்டி. உங்களால் எல்லாத்தையும் ஒரே கையில் எல்லாத்தையும் ஒன்றா பண்ணுங்கள். ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டு உங்களுக்கு என்ன 10 ஆப்ஷன் இருக்கா, 10 ஆப்ஷனையும் ஒன்றா போட்டு ஒன்றா மிக்சியில் அடிச்சிடுங்க, வேலை முடிஞ்சது. ட்ரிப்பு கூட்டிகிட்டு போங்க, ட்ரிப்பில் போய் கிஃப்ட்டு கொடுங்க. இல்லைன்னா இங்கே உங்களுக்கு காதலை சொல்லணுமா, பயமாக இருக்கா, சரி நம்ம வெளியில் போகலான்னு கேட்டு பாருங்கள். ஆமான்னு சொன்னாங்கன்னா உங்களுக்கு அங்கேயே க்ரீன் சிக்னல் தானே, ஏன் யோசிச்சுட்ருக்கீங்க? அதுதான் ஸ்பிரிட் சொல்கிறாங்க. எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அடித்து ஒரே இதாக பிடிச்சிட்டு போய்கிட்டே இருங்க. உங்களால் இந்த பிரிட்ஜை க்ராஸ் பண்ணிட முடியும். உங்களுக்கு இருக்க அந்த மிஸ்கம்யூனிகேஷன் இல்லை, கம்யூனிகேஷன் இல்லாத, இல்லைனா காதல் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாத அந்த சுச்சுவேஷனை உங்களால் ஃபில் பண்ணிட முடியாது. அந்த கத்தி முனையில் நடந்து உங்களால் போயிட முடியும். உங்களுக்கு தேவை நம்பிக்கை மட்டும்தான். உங்கள் காதல் உங்களை தூக்கி போடாது அப்படிங்கிற நம்பிக்கையை ஆல்ரெடி இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பிரிட்ஸ் ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. இந்த நியூ பிகினிங் வந்து அஷ்யூர்ட். ஸோ நீங்கள் வந்து இப்போ செய்ய வேண்டியது, இந்த காதலை போய் சொல்ல வேண்டியது. சொல்லாமல் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு என் காதலை நீங்கள் ஏற்றுக்கலன்னு புலம்பாதீங்க. போய் சொல்லுங்கள். சொல்கிறதுக்கு 1000 வழி இருந்தாலும் 1000 ஒன்றா போட்டடிச்சு தப்பில்லை. காதலை 1000 தடவை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாலும் தப்பில்லை. அது அவ்வளோ இனிமையான விஷயம். சொல்லுங்கள், தப்பில்லை. சொல்ல நல்லது தான். நான் இப்போ வந்து கைடன்ஸ் அண்ட் பாபாவோட கைடன்ஸோட இந்த ரீடிங் முடிக்கிறேன். இட்ஸ் அ சிம்பிள் ரீடிங். ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ், வாட் இஸ் யுவர் கைடன்ஸ் ஃபார் த கலெக்டிவ்? வாட் இஸ் யுவர் கைடன்ஸ் ஃபார் த கலெக்டிவ் ஸ்பிரிட்ஸ்? வாட் இஸ் த கைடன்ஸ் ஃபார் த கலெக்டிவ்?
மேஜிக் கார்டியன், அன்லாக் த மேஜிக் வித்தின். அதுதான் இங்கே நம்ம பார்த்தோமே ஸ்டார். இது ஃபெமினின் எனர்ஜிக்கு கண்டிப்பாக. நீங்கள் உங்கள் பாட்டுக்கு வேலையை பாருங்கம்மா. அவங்க எப்படியாவது போராடி அடித்து பிடிச்சி வந்து சேருவாங்க. நீங்கள் உங்கள் வேலையில் தெளிவாக தீயாக இருக்கீங்க. ஸோ நோ ப்ராப்ளம். விமன்ஸ் ஆர் கேர்ள்ஸ் ஹூஎவர், உங்களோட ஏஜ் குரூப் என்னவா வேணா இருக்கலாம். ஸோ மேஜிக் கார்டியன், அன்லாக் த மேஜிக் வித்தின் யூ. நீங்கள் வந்து உங்களோட எய்மை ரொம்ப ஹை லெவலில் வைங்க. ஸோ சேஸ் தோஸ் ட்ரீம்ஸ், லெட் திஸ் மேஸ்குலின் சேஸ் யூ. நீங்கள் வந்தால் அவங்கள வேணான்னு சொல்ல போகிறதில்ல. ஸோ இந்த மேஸ்குலின் வந்து சடனாக ஒரு டெசிஷன் எடுத்து மூவ் பண்ணணும். அதுதான் இங்கே கைடன்ஸ். ப்ளீஸ் பெரஸ், ப்ளீஸ் ஆன்சிஸ்டர்ஸ், வாட் இஸ் யுவர் கைடன்ஸ் ஃபார் த கலெக்டிவ்? பியூட்டிஃபுல்லான கைடன்ஸ். ஷாமன், ட்ரஸ்ட் இன் ஹையர் சோர்சஸ். இந்த மேஸ்குலின் எனர்ஜி, நீங்கள் ஆண்கள் இந்த யூனிவர்ஸோட கைடன்ஸை நம்பணும். ஃபஸ்ட்டு உங்கள் குழப்பம் இல்லை முடிவு, உங்களோட கோழைத்தனமோ இல்லை உங்களோட செயலின்மையோ இல்லை முடிவு வந்து கடவுளோட கையில் இருக்குது. அந்த முடிவு ஏற்கனவே வந்து வரையறுக்கப்பட்டது. நம்மளோட விதிகள் ஏற்கனவே வந்து எழுதப்பட்ட விதிகளில் வந்து மதியால் வெல்லலாம் அப்படின்னா எப்படி? நீங்கள் ஆக்ஷன் எடுத்தால் தானே. அது ஏன் சொல்லி வச்சாங்க அப்படின்னா, முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும். அப்படி தான் நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா நிச்சயமாக பலன் இருக்கும். அதுக்கான கேரண்டியை கடவுள் உங்களுக்கு சொல்லிட்டாங்க. ஏன் இந்த கைடன்ஸ் இப்போ வருது அப்படின்னா, நிறைய பேர் தயங்கிட்டு இருக்கீங்க சொல்லாமல். பெண்கள் வந்து ரொம்ப சாலிடாக அவங்களுக்கு தெரியும் நீங்கள் தானே. அவங்களுக்கு எந்த குழப்பமும் இல்லை. அந்த கனெக்ஷனில் குழம்பிட்டு இருக்கிறது ஃபுல்லாக ஆண்கள் தான். சொல்லலாமா வேணாமா இப்படி சொல்கிறது? ஏன் இந்த குழப்பம்? நேராக போய் சொல்லுங்கள். நீங்கள் நேசிக்கிறவங்க தானே. ஒன்றா ஆமான்னு சொல்ல போகிறாங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்ல போகிறாங்க. எதோ ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. சொல்லாமே வச்சு இவ்வளோ குழம்பி கடைசியில் ஆமாவா இல்லைன்னு தெரியாமல் அவங்களையும் குழப்பி காத்திருக்க வைக்கிறதும் தவறு தானே. உங்களை நேசிக்கிறவங்களை காத்திருக்க வைக்கிறதும் வந்து உங்களுக்கு ஒன்றும் பேட் கர்மாவை தான் சேர்த்துமே தவிர அது ஒரு நல்ல விஷயத்தை உங்கள் வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வராது. நம்மளுக்காக ஏங்குற ஜீவன்களை நம்ம மரியாதை கொடுத்து மதிக்க கற்றுக்கணும். அது நல்லவங்க கெட்டவங்க செகண்டரி. ஃபஸ்ட் நீங்கள் போய் சொல்லுங்கள். எந்த ரிசல்ட் வந்தாலும் ஏற்றுக்கிற மனப்பக்கத்துக்கு வாங்க. லைஃப் இஸ் ஸோ சிம்பிள், ஸோ ஷார்ட். வாழ்ந்து பார்த்துருங்க. ஆமாவா இல்லையான்னு உங்கள் மண்டையிலே போட்டு குழப்பிக்க வேண்டாம். சொல்லி தான் பாருங்களேன். என்னவோ ஒரு விட வரட்டும். அது ஏற்றுக்கிற மனப்பக்கத்துக்கு வந்துட்டிங்கன்னா எல்லாமே ஈஸி தான். இப்போ எப்படி மனசில் குழம்பிட்டு இருக்கீங்களோ அப்போ விடையை கேட்டால் அப்படி தான் குழம்பி ஒரு தெளிவுக்கு வர போகிறீங்க. ஏன் சொல்கிறதுக்கு மட்டும் அவ்வளோ தயக்கம்? காதலில் தோல்வி வந்தால் என்ன ஆகிட போகுது? ஒன்றும் ஆகாது. திரும்ப முயற்சி பண்ணுங்கள். இல்லைனா உங்கள் வாழ்க்கை அதுதான் அப்படின்னு எடுத்துகிட்டு அடுத்த வாழ்க்கையில் நெக்ஸ்ட் பார்ட்டுக்கு போயிடுங்க. அவ்வளோதான், சிம்பிள். குழம்புறதுனால நமக்கு எந்த தெளிவும் வாழ்க்கையில் வர போகிறதில்ல. நீங்கள் குழம்புறதும் இல்லாமல் அந்த பெண்ணையும் போட்டு குழப்பிட்டுருக்கீங்க. ஸோ ஒரு தெளிவான முடிவுக்கு வந்து காதலை முன்னாடி எடுத்துகிட்டு போங்க. சொல்கிறதுல எந்த குத்தமும் இல்லை. ரொம்ப ஜென்டிலாக அமைதியாக அருமையாக காதலை சொல்கிறதுக்கு 1000 வழிகள் இருக்குது. நீங்கள் நேசிக்கிறவங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் நீங்கள் தானே. ஸோ போய் சொல்லுங்கள். அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த பெண்கள் நீங்கள் ஏதாவது வேலை இல்லைனா ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆண்கள் உங்களுக்கும் இது அப்ளை ஆகும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, டெத் அண்ட் ரீபர்த் உங்களுக்கு வந்திருக்கு. நீங்கள் ஒரு விஷயத்தை முடிச்சுட்டு வெளியில் வந்து புது விஷயத்தை ஆரம்பித்து அதில் போடுற எல்லாமே வந்து பயங்கரமான உங்களுக்கு ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். உங்கள் ஃப்யூச்சர் வந்து ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்குது. ஸோ ரொம்ப தெளிவாக இருங்க, ஜாலியாக இருங்க, லைஃப்பை நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். நோ ஸ்ட்ரெஸ். லைஃப் இஸ் ஸோ பியூட்டிஃபுல். கொஞ்ச நாள் இருக்க போகிறோம். எல்லோரும் சந்தோஷமாக இருந்துட்டு சந்தோஷமாக நிம்மதியாக போகிறது எவ்வளோ நல்ல அமைதியான ஒரு சுச்சுவேஷனை கொடுக்கும். எல்லோரும் சிரிச்சிட்டு இருந்தால் என்ன ஆகிட போகுது? ஏன்னா நஷ்டம் யாருக்கு வந்துட போகுது சொல்லுங்கள்? அப்போ எல்லோரும் சந்தோஷமாக இருந்தால், ஒருத்தங்க அழுதுட்டு இருந்தால் நம்ம சும்மா இருப்போமா? வி வில் சப்போர்ட் ஈச் அதர், ரைட்? அதுதான் இங்கே பண்ணணும். நீங்கள் நம்ம பொறாமப்படலைனாவே பாதி பிரச்சனை இங்கே தீர்ந்துடும். ப்ளீஸ் சாரம் பப்பா, what is your guidance for the collective, papa? நிறைய கைடன்ஸ் வருது. நான் எல்லாத்தையும் படிக்க போகிறதில்ல. நான் என்னென்ன பார்த்தனோ அதை மட்டும் படிச்சிடுறேன். ஓகே, இது வருது 404, 444. ஸோ யாருக்கோ 4 வந்து ரொம்ப லக்கி நம்பர் நான் நினைக்கிறேன். 8, அப்புறம் பார்த்தீங்கன்னா 531. ஸோ 4 அண்ட் 8 பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப ரிப்பீட்டடாக இருக்குது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் பாபாவோட கைடன்ஸ் எடுக்கும்போது இந்த பேஜ் ஆஃப் சோர்ஸ் டிஸ்டர்ப் ஆகுது. ஸோ நீங்கள் வந்து ஆக்ஷன் எடுங்க. இது ரைட் டைம்னு நினைக்கிறேன் நான். அதனால தான் யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு இவ்வளோ தெளிவான விஷயத்தை, இவ்வளோ கைடன்ஸை கிளியராக கொடுக்குறாங்க. ரொம்ப தெளிவாக இருந்தது எனக்கு கைடன்ஸ். ஸோ உங்களோட ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் தான் இஷ்யூ அப்படின்னா
அது எப்படி வெளியில் வருதுன்னு உங்களுக்கு கைடன்ஸ் இருக்குது. ஸோ ஃபாலோ தட். சம்டைம்ஸ் நம்ம ரிஸ்க் எடுக்க தான் வேணும். சட்டப்படி வழக்கு தொடுத்து எதிரியை வெற்றிக்கொள். ஸ்ரீ சாய்பாபாவின் மேல் உனக்கு நம்பிக்கை இருந்தால் உனக்கு உடனடி அனுபவம் கிடைக்கும். கோதுமை மாவை பிறருக்கு விநியோகிப்பதால் உனக்கு நற்பயன் விளையும். நம்ம பார்த்தோம் தான் ஹீரோ ஃபண்ட் நான் சொன்ன பார்த்தீங்களா, சட்டம் ரூல்ஸ், நீங்கள் ஏதோ ஒன்று சட்டத்தில் பிரச்சனை இருக்குது அப்படின்னா பயப்படவே வேண்டாம். பாபாவே உங்களுக்கு கேரண்டி கொடுத்துட்டாரு. சட்டப்படி வழக்கு தொடுத்து வெற்றி கொள்ளுங்கள், உங்களுக்கு வெற்றி நிச்சயம் கிடைக்கும். ஸோ அதனால தான் குழம்பிட்டு இருக்கீங்கன்னா ஃபைல் அ சூட். உங்களுக்கு அதுதான் குழப்பம்னா அது உங்களுக்கு இங்கே கிளாரிஃபை ஆயிடுச்சு. 444 என்ன சொல்லுதுன்னா, ₹1 14 அணாவை நன்கொடை கொடு. கவலைப்படாதே, 18 மணி நேரத்தில் உன் வேலை நடக்கும். யாரோ ஒருவரின் உதவி கிடைக்கும். பாகுபாடுகளை வேற்றுமைகளை தவிர்க்க வேண்டும். இது அக்கால கணக்கு. ₹1.88 உங்களுக்கே தெரியும் பழைய கணக்கு. உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பாபாக்குன்னு எடுத்து வச்சுட்டு வெயிட் பண்ணி வேண்டிக்கோங்க. உங்களுக்கு 18 மணி நேரத்தில் அதுக்கான தெளிவு பிறக்கும். இது நடந்தால் நாளைக்கு ரீடிங் பார்க்க வந்துடுங்க. 404. ஒரு பெண் தெய்வத்தின் கோவிலுக்கு செல்லவும் அதிக தொலைவிலிருந்து வரும் ஒரு நபர் உன் வேலையை முடித்து வைப்பார். பார்த்திங்கன்னா ஏதாவது துர்கா டெம்பிள் இல்லைனா ஒரு அம்மன் கோயில் அந்த மாதிரி ஏதோ ஒரு கோயில் போங்க. இல்லைனா சிவன் கோயில் போனீங்கன்னா அங்கே பார்வதி இருப்பாங்க, பெருமாள் கோயில் போனால் லக்ஷ்மி இருப்பாங்க. ஸோ ஏதோ ஒரு பெண் தெய்வம் போய் வழிபடுங்க. இல்லை உங்களால் போக முடியலன்னா வீட்டில் இருக்க ஒரு ஃபோட்டோவை, பெண் தெய்வத்தோட ஃபோட்டோவை வழிபட்டு வேண்டிக்கோங்க. அந்த பெண் தெய்வம் உங்களை காப்பாற்றும். மேபி இந்த பெண் கூட உங்களோட பெண் தெய்வமாக இருக்கலாம், யாருக்கு தெரியும். பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. 531 பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ சாய்பாபாவிடமிருந்து ஒன்றையும் மறைக்க முடியாது. ஸ்ரீ தத்தாத்திரேயர் கோயிலுக்கு போ, கவலைகள் தீரும், வெற்றி கிட்டும். ஸோ எல்லாமே திரும்ப திரும்ப உங்களுக்கு கோயிலுக்கு போ அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் நாம் இங்கே ஸ்பெல் ஒர்க் பார்த்தோம். மேபி அதனால் கூட இருக்கலாம். உங்களோட எனர்ஜியை கிளன்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெளிவு கிடைக்கும். கோயிலுக்கு தான் போகணும் அப்படிமான்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் கோயிலுக்கு தான் போகணும். ஏன்னா கோயிலில் இருக்க பவர் வேறு, நம்ம வீட்டில் இருக்க பவர் வேறு. ஸோ ஏதாவது ஒரு கோயிலுக்கு போங்க. போகிற வழியில் வர வழியில் இருக்க ஒரு சின்ன கோயிலாக இருந்தாலும் சரி, ஒரு நிமிஷம் நின்று இறங்கி மனசார வேண்டிட்டு போங்க. உங்களோட விஷயம் சால்வ் ஆகும். உங்களுக்கு ஏதாவது லீகல் இஷ்யூ இருந்ததுன்னா யூ கேன் கோ ஃபார் இட். நீங்கள் ஒரு கேஸ் போடுற அந்த மாதிரி குழப்பமான சூழ்நிலை இருந்தீங்கன்னா பாபாவோட ஆன்சர் எஸ், யூ கேன் கோ ஃபார் தேட். உங்களுக்கு எகெயின்ஸ்டாக போகிறாங்க, உங்களுக்கு நியாயம் கிடைக்கணும்னா நிச்சயமாக நியாயம் கிடைக்கும். கோ அண்ட் ஃபைல் அ சூட். ஜெய் சாரம். காட் பிளஸ் யூ.